நம்ம ஊர்லலாம் அழகுக்காக வந்து மேக்கப் போடுறது, இன்னும் சில விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அழகுக்காக சில கல்ச்சர ஃபாலோ பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அது என்னென்னங்கிற கல்ச்சர் தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்ன தமிழ் காஸ்மோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீத் சிசலிங் பற்கள வந்து கூர்மைப்படுத்துதல். இந்தோனேஷியால மந்தாவாய்ன்னு சொல்லப்படுற ட்ரைப் பீப்புள்ஸ் தான் இந்த டீத் சிசலிங் அதாவது பற்களை கூர்மைப்படுத்துதல் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டூல வச்சு பல்ல வந்து ஷார்க்கோட பல்லு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த பல்லு மாதிரியே நம்மளோட பல்லையும் வெட்டி எடுத்து கூர்மைப்படுத்துவாங்க. இது வந்து அந்த ட்ரைப்ல இருக்கிற யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக இந்த மாதிரி பற்களை வந்து கூர்மைப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூர்மையான பற்கள் தான் அழகான பற்களா வந்து அந்த ட்ரைப் பீப்புள்ஸால பார்க்கப்படுது. ஸோ அதனாலேயே வந்து யார் யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி பற்களை வந்து இந்த மாதிரி ஷார்க்கோட பல்லு மாதிரி வெட்டி எடுத்து தன்னை வந்து அழகா காட்டிக்குவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ல ரொம்ப செல்வாக்கா இருக்கிறவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, தன்னோட மனைவி அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க மனைவிய வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸனிங் பற்கள வந்து இந்த மாதிரி கூர்மைப்படுத்துறத வந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்துவாங்க. ஏன்னா, ஊர்லயே நம்ம வந்து செல்வாக்குனால நம்ம மனைவி அழகா இருக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஸோ அதன் காரணமா தான் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி அவங்கள மட்டும் பண்ண வைப்பாங்க. மத்தபடிக்கு அந்த ட்ரைப்ல யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அந்த டீச்சர்ஸனிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் பண்ணா போதும். இது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா பெண்கள் தான் அந்த ட்ரைப்ல அதிகமா பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, பிரேசில்ல இருக்கிற ஜோயி ட்ரைப். இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கீழ் உதட்டுல வந்து ஒரு உருளை வடிவுல இருக்கிற ஒரு கட்டைய வந்து தொங்க விட்டுக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ட்ரைபோட ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டா இருக்குது. அதாவது அவங்க வந்து இதைத்தான் வந்து அழகா பார்க்குறாங்க. இந்த கட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு சின்ன கட்டையும், பெரிய வயசாக அவங்களோட கட்டை பார்த்தீங்கன்னா பெருசாயிட்டே இருக்கும். இது இருக்கு இந்த ட்ரைப்லயே யாருக்கு ரொம்ப அதிகமான வயசோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கட்டை அவங்களோட கீழ் உதட்டுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கீழ் உதட்டுல கட்டை இருக்குது, இவங்க சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே பட மாட்டாங்க. அந்த கட்டையை அவங்க கீழ் உதட்டுல இருக்கும்போது அவங்களால சாப்பிட முடியும், நார்மலாக குடிக்க முடியும். அதே சமயம் அந்த கட்டையை வந்து அவங்களால ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாகவும் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைப்ல இருக்கிற மக்கள் யாருமே ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தியோப்பியான்னு சொல்லப்படுற ஏரியாவில் மெக்கான் ட்ரைப்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடி ஏரியாவில் யார் ஃபிட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து அழகு கம்மியாகவும், யார் மிகப்பெரிய தொப்பையும் குண்டாகவும் இருக்கிறாங்களோ அவங்கள தான் இங்கே வந்து அழகாக கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைப்ல பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கேல்னு சொல்லப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் அப்போ வந்து இந்த ட்ரைப்ல இருக்கிற பல ஆண்கள் வந்து கலந்துக்குவாங்க. அதில் வந்து கலந்துக்கிற ஆண்கள்லேயே யாருக்கு மிகப்பெரிய தொப்பை இருக்குதோ அவங்கள வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு வெற்றியாளன அறிவித்து கௌரவிப்பாங்க. அதாவது இவரை வந்து வாழ்நாள் முழுக்கவுமே இவருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க இந்த ஃபெஸ்டிவலில் ஜெயிக்கிறவருக்கு. ஸோ இதனாலேயே இவங்க வந்து போட்டி நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து தனிமைப்படுத்துவாங்க. அதாவது தனியாக ஒரு இடத்துல வந்து எந்த வேலையுமே செய்யாமல் ஒரு 6 மாதத்துக்கு தினமும் சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இவங்க தினமும் வந்து 2 லிட்டர் பாலும் ரத்தமும் அது பச்சை ரத்தமும் கலந்து வந்து குடிப்பாங்க. ஏன்னா இவங்க தொப்பை வந்து பெருசாகிறதுக்காக. இப்படி வந்து இவங்க என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு அவங்க முடிஞ்ச அளவு தொப்பையை பெருசாக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தொப்பையை பெருசாக்கி அந்த பெரிய தொப்பை வச்சு ஃபெஸ்டிவலில் ஜெயிக்கிறவனை வந்து இந்த ட்ரைப் மக்களால் ரொம்ப பெரிய ஹீரோவாக வந்து பார்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைப்ல இருக்கிற பெண்களோட மிகப்பெரிய கனவு நாயகன் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற தொப்பை அதிகமாக வச்சுருக்கீங்க, முக்கியமாக தொப்பை பெருசாக வச்சுருக்கீங்க தான் இந்த பெண்களுக்கு வந்து அழகாக அவங்களுக்கு தெரியும். தொப்பை இல்லாதவங்களை வந்து அழகாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு ட்ரைப்ல. 4வது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஃபீட் தாமரை பாதம். பார்க்கறதுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல 4 விரல் போய் மிச்சம் ஒரு விரல் மட்டும் இருக்கிற கால் மாதிரி இருக்கிற இதுதான் சைனாவில் வந்து ரொம்ப அழகான காலாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற காலெல்லாம் அழகு, செல்வம், அது மட்டும் இல்லாமல் கௌரவம் இதெல்லாம் குறிக்கிறது தான் அந்த சைனீஸ் மக்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. இது பார்த்தீங்கன்னா 1900 காலகட்டத்தில் 40-50% சைனீஸ் பெண்களால் இந்த லோட்டஸ் ஃபீட்னு சொல்லப்படுற இந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கூட இந்த 20th செஞ்சுரிலையும் இந்த லோட்டஸ் ஃபீட்டுங்கிற கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த லோட்டஸ் ஃபீட்டுங்கிற கான்செப்ட் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்க இன்னுமே இது வந்து ரொம்ப அழகான காலை கருதுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னுமே அதை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி கால் மாறுறதுக்காக இவங்க வந்து 5 வயசுலேயே துணியை வச்சு அவங்க காலை வந்து பாதத்தை வந்து இறுக்கமாக கட்டிக்குவாங்க. இப்படி கட்டுறது மூலமாக இவங்க வந்து நிற்கும் போது இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா காலுக்கு தான் போகும். அப்படி இவங்க இறுக்கமான கட்டியிருக்க கால் பக்கம் போகும்போது அவ்வளோ வெயிட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற அந்த கட்டுக்கேற்ற மாதிரி டிஸ்லோகேட் ஆகி அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்படியே இவங்க தொடர்ந்து பண்ண எந்த அளவுக்கு அந்த கட்டை வந்து இறுக்கி கட்டுறாங்களோ பாதத்தில் அந்த கட்டுற ஷேப்பில் வந்து கால் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக ஒருத்தங்களோட பாதம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா 24 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பெருசாக இருக்கும்.
ஆனால் இந்த ஃபுட் பைண்டிங்னு சொல்லப்படுற இந்த லோட்டஸ் ஃபீட் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணோம்னா 24 சென்டிமீட்டருக்கு காலம் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கம்மியாக 7 சென்டிமீட்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி 7 சென்டிமீட்டருக்குள்ள அவங்களோட பாதம் வந்ததுக்கப்புறமும் இவங்க காலை வந்து இறுகமாக கட்டுறதை வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. இவங்க வந்து வாழ்நாள் முழுக்கவும் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாதம் வந்து அந்த 7 சென்டிமீட்டர்ல மெயின்டைன் ஆகணும். திரும்ப பழையபடிக்கு வந்துடக்கூடாது, 7 சென்டிமீட்டர் அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து வாழ்நாள் முழுக்கவும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த லோட்டஸ் ஃபீட் கான்செப்ட், அதாவது இந்த கால் இறுக்கமாக கட்டுறது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதில்லை. ஸோ அதனாலேயே 1949 சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த லோட்டஸ் ஃபீட்டுங்கிற இந்த கல்ச்சரை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பேன் பண்ணியிருந்தாலும் மக்கள் வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வர மக்களோட என்னவா இருக்குதுன்னா, பெரிய பாதம் வந்து அசிங்கமான பாதம், சின்ன பாதம் தான் ரொம்ப அழகான பாதமா அவங்க இன்னுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே கவர்மெண்ட் பேன் பண்ணாலும் அவங்க இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நமீபியாவில் இருக்கிற ஹிம்பா ட்ரைப் தான் அந்த நாட்டோட ரொம்ப அழகான பழங்குடியினராக கருதப்படுது. இதுக்கு மெயினான காரணமே அவங்களோட இந்த முடி தாங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முடியை வந்து ட்ரெட் லாக்ஸ் செய்வாங்க. ட்ரெட் லாக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்களோட முடியை வந்து கயிறு மாதிரி சடை போட்டு வரதான் ட்ரெட் லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்காக இவங்க ஓச்சாய்ஸ் பேஸ்ட்டுன்னு ஒரு பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேஸ்ட் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓச்சர் மரத்தோட நிறமி, களிமண், வெஜிடபிள்ஸ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ஓச்சர் பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணுறக்காடி தான் இவங்க முடி பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. சரி, இவங்க முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோட முடியை சேர்த்துக்குவாங்க அழகுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓச்சை பேஸ்ட்டை வந்து இவங்க வந்து முடிக்கு மட்டும் இல்லாமல் உடம்புறவும் தவிர்க்குவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா பளபளக்கிற ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கணுங்கிறக்காட்டியும், பூச்சி இருக்கிறது தங்களோட தோலெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இவங்க வந்து இந்த பேஸ்ட்டை வந்து உடம்புல தடவிக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சோப்பாகவும் பயன்படுது. ஸோ இப்படி இவங்க பண்ணுறதுக்கு காரணமே இது வந்து அவங்க வந்து அழகாக வந்து இந்த ட்ரைபில் பார்க்கப்படுறதுங்காட்டி தான். ஸோ இந்த அழகு மெயின்டைன் ஆகிறதுக்காட்டியே அவங்க வந்து பல மாதத்துக்கு வந்து குளிக்காமே இருப்பாங்க. ஏன்னா அப்படி குளிச்சா வந்து தண்ணிப்பட்டு இந்த அழகெல்லாம் போயிடும், முடி வந்து வேற மாறி சேஞ்ச் ஆயிடும், இல்லை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல மாதத்துக்கு குளிக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்து இந்த அழகுக்காக ஃபாலோ பண்ண 5 கல்ச்சரில் உங்களுக்கு எந்த கல்ச்சரை பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது ஏன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க.